B3251 Basic Electrical and Electronics Engineering. Unit 1. First problem. Find the currents I1, I2, I3 using mesh analysis. Mesh analysis use பண்ணி I1, I2, I3 calculate பண்ண போகிறோம். இந்த சர்க்கியூட்டில் டோட்டலாக 3 லூப்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களே கரண்ட் ஃப்ளோ கொடுத்துட்டாங்க. 3 லூப்ஸ்னால் நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் ரைட் பண்ணணும். ஒரு லூப்புங்கிறது க்ளோஸ்டு பாத்து. இப்போ என்ன பண்ணணும்னா மைனஸ் ப்ளஸ் மார்க் பண்ணியிருக்கேன். மைனஸ் ப்ளஸ் மார்க் பண்ணிட்டா ஈக்குவேஷன்ஸ் எழுதும் போது நமக்கு கன்ஃபியூஷன் வராது. ஃபர்ஸ்ட் இங்கே கரண்ட் ஃப்ளோ அவங்களே கொடுத்துட்டாங்க. மைனஸ் ப்ளஸ் கரண்ட் மைனஸ் டூ ப்ளஸ் போனால் கரெக்டாக போகுதுன்னு அர்த்தம். ப்ளஸ் டூ மைனஸ் போனால் தப்பு. ஸோ இங்கே மைனஸ் ப்ளஸ் போட்டுட்டோம். திருப்பி மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஆஃப்டர் மைனஸ். அதே மாதிரி செகண்ட் லூப்லேயும் கரண்ட் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஆஃப்டர் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஆஃப்டர் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஆஃப்டர் மைனஸ் ப்ளஸ். இந்த லூப்பும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி இந்த லூப்புக்கும் கரண்ட் ஃப்ளோ எப்படி கொடுத்துருக்காங்க. மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஆஃப்டர் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஆஃப்டர் மைனஸ் ப்ளஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டெர்மினல்ஸை ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு கரண்ட் ஃப்ளோ வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோன்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ண போகிறோம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லானா அல்ஜிப்ராய்க்கு சம் ஆஃப் த வோல்டேஜஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஓம்ஸ்லா வி நோ தட் ஐஆர் இஸ் ஈக்குவல் டு வி. இப்போ லூப் ஒன்னுக்கு ஈக்குவேஷன்ஸ் ரைட் பண்ணணும். லூப் ஒன்னுக்கு ரைட் பண்ணுறப்ப வோல்டேஜ் பார்க்கணும். வோல்டேஜ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ் 20 வோல்ட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 2 ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஈக்குவேஷன் ரைட் பண்ணணும். இந்த 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதே போல் இங்கே மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக போகுது. ஸோ இங்கே ரைட் பண்ணுறப்ப 2I1 நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2 கரண்ட் பார்க்குறப்ப I1லையும் இருக்குது I2லையும் இது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு I1 லூப் 1 பார்க்குறனால I1 பார்க்கணும். I1 பார்க்குறப்ப மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ ப்ளஸ் I1 இங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்குது. பட் I2வில் பார்க்குறப்ப ப்ளஸ் மைனஸ் இருக்குது, தப்பாக இருக்குது. ஸோ ப்ளஸ் மைனஸ் இருக்கிறனால I2க்கு மட்டும் நம்ம மைனஸ் போட்டுட்டோம். இங்கே என்ன ரைட் பண்ணணும்னா 20 2I1 நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா 2I1 மைனஸ் 2I2. நெக்ஸ்ட் இங்கே 20 இங்கே 2I1 இருக்குது, இங்கே ஒரு 2I1 இருக்குது. ஸோ 4I1 இங்கே மைனஸ் 2I2 ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இந்த 2 டேர்ம்ஸில் இருந்தும் 2வை காமனாக எடுத்துருக்கலாம். 2வை காமனாக எடுத்தோன்னா இங்கே 10, இங்கே 2வை காமனாக எடுத்தோன்னா 2I1 மைனஸ் I2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். வில் கெட் 10 இஸ் ஈக்குவல் டு 2I1 மைனஸ் I2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம ரைட் பண்ணுறப்போ இந்த லூப்பில் நமக்கு வோல்டேஜே இல்லை. ஸோ என்ன பண்ணிடுறோம் 0 நம்ம ரைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 1 2 3 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் அகெயின் லூப் 1லையும் கனெக்ட் ஆகிருக்கு, லூப் 2லையும் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம லூப் 2லேருந்து தான் பார்க்கணும். லூப் 2லேருந்து நமக்கு பார்க்குறப்ப மைனஸ் ப்ளஸ், அதாவது கரண்ட் ஃப்ளோ இப்படி தானே இருக்குது, மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ I2 ப்ளஸ் ரைட் பண்ணும். ஆனால் I1ல் எப்படி இருக்குது, இங்கே இருக்கிறப்போ ப்ளஸில் இருக்கிற சைடு வந்து மைனஸ் இருக்குது, மைனஸ் இருக்கிறதுல வந்து என்ன இருக்குன்னா ப்ளஸ் இருக்குது. அப்போது தப்பாக இருக்குது. ஸோ மைனஸ் I1 நம்ம ரைட் பண்ணணும். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இங்கே 1 ஓம் ரைட் பண்ணும். 1 ஓம் ப்ராப்ளம் இல்லை, இதில் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. கரண்ட் ஃப்ளோ இப்படி போகிறப்போ மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக போகுது. ஸோ 1I2. நெக்ஸ்ட்டு இந்த 1ம் எதில் கனெக்ட் ஆகிருக்கு, லூப் 2வில் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் 1I2 ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த 2 பார்க்குறப்ப கரண்ட் ஃப்ளோ இப்படி தான் போகுது. இப்படி போகிறப்ப மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக போகுது. ஸோ I2 போட்டுருவேன். இங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்குது, ஆனால் ஆப்போசிட் சைடு அதோட டெர்மினல்ஸ் மாறி இருக்குது, ஐ மீன் I3யில். அப்போ I3 தப்பாக இருக்குது, மைனஸ் I3. தட்ஸ் ஆல். இப்போது 0 இஸ் ஈக்குவல் டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுறப்ப 2I2 2I1 வரும். இங்கே ஒரு I2 இங்கே ஒரு I2. ஸோ 2I2 2 மைனஸ் 2I3 அப்படின்னு வரும். 0 இங்கே 2I2 இருக்குது, ப்ளஸ் இங்கே 1 2 + 1 3 3 + 1 4 இங்கே 5 6. ஸோ 6I2 மைனஸ் 2I1 எழுதிக்கோங்க. ஒரே ஒரு I3 தான். ஸோ மைனஸ் 2I3.
இப்போ இந்த டேர்ம்ஸில் இருந்து 2வை நம்ம காமனாக எடுக்கலாம். 2வை காமனாக எடுத்துட்டா 3i2 மைனஸ் i1 மைனஸ் i3. 2வை நம்ம காமனாக எடுத்தோன்னே இங்கே மல்டிப்ளையாக இருக்கிறது உனக்கு லெஃப்ட் சைடு வர்றப்போ என்னவாயிடும்னா டிவிஷன் ஆயிடும். 0 டிவைடட் பை 2 0. அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு 3i2 மைனஸ் i1 மைனஸ் i3. நெக்ஸ்ட் இதை அப்படியே கீழே ரைட் பண்ணிக்கலாம். 0 இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் i1, ஸோ மைனஸ் i1. செகண்ட் டேர்ம் வந்து 3i2 ப்ளஸ் 3i2. தேர்ட் டேர்ம் வந்து மைனஸ் i3, ஸோ இங்கே மைனஸ் i3. ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லூப் 3 பார்க்கணும். லூப் 3 பார்க்குறப்ப இதில் வோல்டேஜ் எதுவுமே நமக்கு கிடையாது. ஸோ வோல்டேஜுக்கு 0 போட்டுறணும். இதில் டேர்ம்ஸ் நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்படி தானே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இதிலிருந்து பார்க்குறப்ப மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக இருக்குது. இந்த 2 i3லையும் இருக்குது, i2லையும் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா மைனஸ் ப்ளஸ் i3க்கு கரெக்டாக போகுது. i3 போட்டுருவேன். ஆப்போசிட்டில் டெர்மினல்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ்னு மாறி இருக்குது. ஸோ i2க்கு நான் என்ன பண்ணணும்னா மைனஸ் i2ன்னு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இங்கே வர்றப்ப ப்ராப்ளம் இல்லை, மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக போகுது. ஸோ 4i3. இதுவும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, லூப் 3ல மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ளஸ் 2i3 ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ 2வை உள்ளே நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 2i3 மைனஸ் 2i2 ப்ளஸ் 4i3 ப்ளஸ் 2i3 ஃபினிஷ் ஆகிடுச்சு. i3 டேர்ம் 2 ப்ளஸ் 4 6, 6 ப்ளஸ் 2 எனக்கு எவ்வளோ வரும்னா 8 வரும். 8i3 மைனஸ் 2i2 ஃபினிஷ்ட். இப்போ இந்த டேர்மில் இருந்து நான் 2வை காமனாக எடுக்கலாம். ஸோ 4i3 மைனஸ் i2, 2 த சேம் 0 டிவைடட் பை 2 0 ஆகிடும். ஸோ ஆன்சர் எனக்கு எப்படி கிடைக்கும்னா மைனஸ் i2 ப்ளஸ் 4 3. அப்போ i2 இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைட் போயிடுச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ i2 இஸ் ஈக்குவல் டு 4i3. அப்போ i3னா i2 டிவைடட் பை 4. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த i3யை இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 0 ஈக்குவல் டு மைனஸ் i1 ப்ளஸ் 3i2 மைனஸ் i3. நான் i3யோட வேல்யூ i2 டிவைடட் பை 4ரை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 0 ஈக்குவல் டு மைனஸ் i1. இங்கே i2க்கு அப்படியே ரைட் பண்ணிடுவேன் 3i2ன்னு. i3க்கு பதிலாக i2 டிவைடட் பை i4. இங்கே மைனஸ் i1 ப்ளஸ் 4ரை நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் 4 3s are 12 வந்துடும். காமனாக என்ன வந்துடும்னா 4. இங்கே மைனஸ் i2. இப்போ அந்த டேர்ம் வச்சுட்டு இப்போ இது ரெண்டுக்கும் நான் எல்சிஎம் எடுத்துட்டேன். சேம் இதுக்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறப்ப மைனஸ் 4i1 ப்ளஸ் 4i2 மைனஸ் i2 டிவைடட் பை 4 வந்துடும். இங்கே 4 இருக்கிறது டிவிசிபிளாக இருக்கிறது, இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆகும். 0 இன்ட்டு 4 நமக்கு 0 கிடச்சிரும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக அப்படியே எழுதிட்டேன். 0 ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணியிருப்பேன்னா 12 மைனஸ் 1. 12 மைனஸ் 1னா 11 கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி மைனஸாக இருக்கிறது லெஃப்ட் சைடு போயிடுச்சுன்னா 4i1 இஸ் ஈக்குவல் டு 11i2. அப்போ i2னா 4 டிவைடட் பை 11 i1. இப்போ எனக்கு இந்த i2வை ஈக்குவேஷன் 1ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 என்னென்னா 10 இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஃபர்ஸ்டே ஈக்குவேஷன் 1 கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ 10 இஸ் ஈக்குவல் டு 2i1 மைனஸ் i2. இப்போது 10 இஸ் ஈக்குவல் டு 2i1. இந்த i2க்கு பதிலாக 4 டிவைடட் பை 11 i1. அப்போது 10 இஸ் ஈக்குவல் டு நான் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்தால் 11 2s are 22. காமனாக போட்டு கீழே டிவைடட் பை 11 வந்துடும். நெக்ஸ்ட்டு 110 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா இந்த டேர்மை அப்படியே எழுதிப்பேன். இங்கே டிவிசிபிளாக இருக்கிறது லெஃப்ட் சைட் போகிறப்ப மல்டிபிள் ஆகிடும். ஸோ 11 இன்ட்டு 10 110. இங்கே 22i1 மைனஸ் 4i1 இருக்குது. 22 மைனஸ் 4 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும் 18i1. இப்போ i1 இஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளையாக இருக்கிறது லெஃப்ட் சைட் போனால் டிவிசிபிள் ஆயிரும். i1ஓட வேல்யூ எனக்கு கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் i2. i2 கண்டுபிடிக்க நான் ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 4 என்னென்னா i2 இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 11 i1. ஸோ i2 இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 11 i1. இங்கே i1ஓட வேல்யூ 6.11. இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூவை இங்கே ரைட் பண்ணனா i2 இஸ் ஈக்குவல் டு எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் இந்த i2ஓட வேல்யூவை நான் ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 3 நம்ம என்ன எழுதியிருப்போம்னா i3 இஸ் ஈக்குவல் டு i2 டிவைடட் பை 4.
அப்போ I3 இஸ் ஈக்குவல் டு I2 டிவைடட் பை 4. இதுதான் ஈக்குவேஷன் 3. இந்த ஈக்குவேஷன் 3ல நான் I2 அதாவது 2.222 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு I3 வேல்யூ கிடச்சிரும். Finally, the answer I1 is equal to 6.111 amps, I2 is equal to 2.222 amps, I3 is equal to 0.555 amps. Thank you.